காப்பீட்டு கட்டணம் முழுமையான வழிகாட்டுதல். TJ Institute of Technology, சென்னை, OMR. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். 18வது மக்களவைத் தேர்தலுக்கான முடிவுகள் தொடர்ந்து வெளியாயிட்டு இருக்கு. நம்ம நிறைய சிறப்பு விருந்தினர்களோட பேசிட்டு இருக்கோம். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து செல்வா நம்மோடு இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காலையிலேருந்து முடிவுகள் வெளியாயிட்டு இருக்கு. இங்கே 40க்கும் 40 இப்போ நிலவரப்படி திமுக கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது என்டிஏ கூட்டணி முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த முடிவுகள் எந்த கட்சிக்குமே தேசிய அளவில் பெரும்பான்மை கிடைக்காத இந்த முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இந்தியா கூட்டணி எடுத்த முயற்சி வெற்றி பெற்றிருக்குது. பாஜக ரொம்ப திமிர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய வேலையை பிரதமர் மோடியிலிருந்து பல தரப்பட்ட ஆட்கள் மேற்கொண்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புலாம் சிபிஐ, இடி, பல்வேறு தேர்தல் கமிஷன் இதெல்லாம் அதோட கூட்டணி வைத்துக்கொண்டு தேர்தலில் சந்திச்சாங்க. பல்வேறு கட்சிகளை உடைத்தார்கள். ஒரு ஜனநாயக விழுமியங்களை சிதைக்கக்கூடிய வகையில் அந்த தேர்தல் முறையில் பிஜேபி எதிர்கொண்டார்கள். நீ இவ்வளோ திமிர் எடுத்து அக்ரெசிவாக பிஜேபி போனதை நில்றான்னு சொல்லி தடுத்து நிறுத்த வச்சிருக்கோம். இது இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி எடுத்த முயற்சி கிடைச்ச வெற்றியை நான் பார்க்குறேன். இந்த 400 தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு கனவுல அவங்க போயிட்டே இருந்தாங்க. அது தகர்ந்ததுக்கான காரணங்கள் பிஜேபியோட திமிர் மட்டும்தான் நினைக்கிறீங்களா? இந்தியா கூட்டணியிலிருந்து எடுத்த முயற்சிகளும் கை கொடுத்துருக்கா? குறிப்பாக 400 என்பது என்னன்னா கார்பரேட் ஊடகங்கள் மூலமாக அவங்க திட்டமிட்டு பேசினாங்க. ஏன் 2 நாளுக்கு முன்னாடி தேர்தலுக்கு அனுப்பி அப்படி நம்மளெல்லாம் அப்படி மிரளாம இருக்க காமிச்சாங்களே, நான் இவ்வளோ அவ்வளோ ஒன்றும் கிடையாது, எல்லாம் போங்கு வச்சு பேசினது என்பதை வெளிப்பட்டு போயிடுச்சு. குறிப்பாக கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆச்சுன்னா இந்தியாவினுடைய மக்களை எல்லா வகையிலும் ரொம்ப துயரத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. குறிப்பாக வேலையின்மை பிரச்சனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இளைஞர்கள், இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எந்த மாநிலத்தும் பாருங்கள், படித்த திறன் படைத்த இளைஞர்களுக்கு உரிய வேலையே கிடைக்கல. நீங்கள் ஸ்விக்கிலையோ ஜொமேட்டோவில் போயிட்டு சமோசா எதுவுமே கொடுக்குற வேலை தான் அது. எதாவது நீ எம்எஸ்சி படித்து எம்காம் படிச்சிருந்தாலோ ஏன் இன்ஜினியரிங் படித்த மாணவனுக்கும் மாணவிக்கும் என்னன்னா உரிய வேலை கிடைக்கல. அப்போ என்னன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் கொடுத்த இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வருஷத்துக்கு 70 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட் வராங்கன்னா அவங்களுக்கான போதிய வேலை இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் அரசு பொதுத்துறையினர்கள் ஆளே எடுக்கல. எல்லா இடத்துலையும் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் கையில் ஒட்டுமொத்த செல்வமும் கையில் போயிடுச்சு. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு அதிகமாகிடுச்சு, வேலை கிடைக்கல, விலைவாசி உயர்ந்திருக்குது, விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளுக்கு உரிய விலை கிடைக்கல. அப்போ இந்த வாழ்வாதார பிரச்சனைகளுக்குல இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. 10 ஆண்டு கால மோடியினுடைய அந்த ஆட்சின்னா பெட்ரோல் விலை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கு, சிலிண்டர் விலையை உயர்த்து நம்ம பார்த்தோம், அப்புறம் கேஸ் விலையை உயர்த்தது எல்லாமே மக்களுக்கு என்ன பாதிப்பு உள்ளாக்கிறது. எனவே இந்தியா கூட்டணி என்ன சொல்லுச்சுன்னா மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் முன்வைத்து தேர்தலில் பேச ஆரம்பித்தோம். ஆனால் பிரதமரும் பாஜக கட்சியினரும் மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி பேசினாங்க. ஸோ மக்கள் தங்களுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக கடந்த 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் எதிர்கொள்ளக்கூடிய அவலங்களை என்னன்னா தேர்தல் மூலமா அவங்க பதிலளித்திருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40க்கு 40 அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது கைகூடி வர மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை நாங்கள் 25% மேலே வாக்கு வங்கி வரும் அப்படின்லாம் சொன்னார். அதுவும் இங்கே நடக்கலை அப்படிங்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் தேர்தலுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தார். இங்கே அதிமுகவுக்கும் அந்த அளவுக்கு ஒரு இது கிடைக்கல அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் தொடர்ந்து என்னன்னா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி கட்சிகள் என்னன்னா உறுதியாக பாஜகவுடைய கருத்தியலை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும். பாஜக எந்த மொழியில் பேசினாலும் அது இந்தியர்களுக்கு விரோதமானது, தமிழர்களுக்கு விரோதமானது, நாட்டுக்கு விரோதமானது என்பது எல்லா தளங்களிலும் கூட்டணி கட்சிகள் பேசிக்கொண்டே இருந்தோம். தளத்தில் என்னன்னா பாஜக கொண்டு வரக்கூடிய கொள்கை எதிராக போராட்டம் நடத்தி கூட்டணியா என்று போராட்டம் நடத்தி மக்களை அரசியல் மயப்படுத்தி வைத்திருந்தோம். பாஜக எதிர்ப்பு என்பது எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எதிர்நிலையில என்னன்னா மக்கள் ஏன் புரிந்து கொள்ளணும், பாஜகவோட கொள்கைகளை எப்படி புரிந்து கொள்ளணும் என்பதை இந்தியா கூட்டணி கட்சி, திமுக தலைமையான கூட்டணி கட்சிகள் அதை செய்து வைத்தோம். எனவே உறுதியாக சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டில் ஸ்வீப் தான் வரும்னு சொன்னோம். எல்லா தொகுதியிலும் நாங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பது சொன்னோம். அது குறிப்பாக அண்ணா திமுக கட்சி கிட்டத்தட்ட ஹோல்சேல் சேல்ஸ்ல பிஜேபி வாங்கிடுச்சு. அது அவங்களால அந்த கட்சியை நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தணும். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவுக்கு வராங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் என்னன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பாஜகவுக்கு எதிர்நிலையில் வாக்களிக்கணும். திமுக தலைமையான கூட்டணி கட்சிக்கு வாக்களிப்பது தான் அந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு சரியானது, மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நல்லது என்று அவங்க முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த முடிவு
வந்து வெளிப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மக்களை பாஜகவுக்கு எதிராக அரசியல் மயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. கேரளாவில் தவற விட்டுட்டோமோ அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. ஏன்னா ஒரு தொகுதியில் இப்போ பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. திருச்சூரில் சுரேஷ் கோபி வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. அங்கே சிபிஎம் வந்து ஆட்சியில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கே கோட்டை விட்டுட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. இது ஒரு நல்ல கேள்வி. இது குறிப்பாக வந்து சுரேஷ் கோபியோடைய வெற்றியை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா வந்து சுரேஷ் கோபி வந்து பிஜேபியினுடைய கேண்டிடேட்டாக ஜெயிச்சாலும் அவருடைய இண்டிவிஜுவல் கரிஷ்மா தான் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. நான் எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஹோல்சேல்ஸில் வந்து அதிமுகவுக்கு வாங்கி அவங்க பண்ணாங்களோ அதே மாதிரி பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜின்னா ஒவ்வொரு மாநிலத்தில் எப்படின்னா அவங்களுக்கு வந்து எனக்கு என் சித்தாந்தத்தில் வழி இருக்கிற ஆள் தான் வரணும் கிடையாது. யார் வேணாலும் வரலாம். ஆனால் என்னோட சின்னத்துக்கு என் முத்திரையை குத்திக்கணும். இப்போ இருக்கிற மத்தியில் ஓலா ஆட்டோ ஓட்டுறாரு அப்படின்னா டிரைவர் ஓட்டுவார். டிரைவர் சொந்த அவர் ஆட்டோ இருக்கும். நீங்கள் போயிட்டு என்ன ஓலா ஆட்டோன்னு வரும். ஓலா மூலம் எவனோ ஒருத்தன் அவன் வந்து புரோக்கர் மாதிரி சவாரி பிடிச்சி கொடுக்குறான். ஆனால் என்னன்னா ஓலா ஆட்டோன்றோம் ஊபர் ஆட்டோன்றோம் ஓட்டுற ஆட்டோ டிரைவர் தான் அவரு தான் சொந்தமானது. அது மாதிரி பிஜேபி என்னன்னா டேக் ஊற்றுவாங்க. இப்போ சுரேஷ் கோபி வந்து என்னன்னா அவர் வந்து நீங்கள் மம்முட்டி மோகன்லால் எடுத்து ரொம்ப பெரிய பாப்புலரான ஹீரோங்க. சுரேஷ் கோபி வந்து திட்டமிட்டு அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய பர்சனல் வேலை அதே மாதிரி அந்த குரோர்பதி இருக்கு பார்த்தீங்களா அந்த டிவி ஷோஸ் நடத்திட்டு வந்தார். பர்சனலான அவர் வந்து என்னன்னா ஒரு செல்வாக்கான ஒரு நபராக இருந்தார். ஸோ அந்த செல்வாக்கை வந்து பிஜேபி வந்து அதை வந்து பயன்படுத்திக் கொள்கிறது. நீங்கள் ஆப்போசிட் கேண்டிடேட்னா சிபிஐ கேண்டிடேட். சிபிஐ கேண்டிடேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறை சொல்ல முடியாது. அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக ஒரு நாடாளுமன்ற அரசியல் கட்சியில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் எளிமையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், மக்கள் மத்தியில் சேவை செய்யணும். இப்படி அத்தனை விழுமியங்களுக்கும் உள்ளடக்கிறது ஆப்போசிட் கேண்டிடேட் சிபிஐ கேண்டிடேட். அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக நிற்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர். ஆனால் அவர் வந்து ஜெயிக்க முடியல. அப்போ வந்து அந்த கேண்டிடேட் மேல பிரச்சனை இல்லை. அப்போ இவர் ஏன் ஜெயிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி ஜெயிச்சிருக்கு. அதாவது தேர்தலில் எப்படி வேணாலும் பண்ணி ஜெயிக்கணும்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதில் அங்கே ஜெயிச்சிருக்கு. ஸோ இது அப்படிதான் பார்க்கணும். நீங்கள் அதர சைடு பார்த்தீங்கன்னா சிபிஐ கேண்டிடேட் வந்து 3 லட்சம் சில்லற ஓட்டு, காங்கிரஸ் வந்து 3 லட்சம் சில்லற ஓட்டு, 6 லட்சம் கிட்டத்தட்ட 6 லட்சம் ஓட்டு வந்து பிஜேபிக்கு எதிராக வாங்கியிருக்கு. சுரேஷ் கோபி வாங்கினா இவங்களோட 30,000-40,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. அப்போ அந்த தொகுதியில் மக்கள் பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க, பாஜக கருத்துக்கு எதிராக இருக்காங்க. இந்த தேர்தல் மெஜாரிட்டியில் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியில் சுரேஷ் கோபி வந்து வெற்றி பெற்றிருக்காரு நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இணைஞ்சிருந்தா இந்த வெற்றி மிகப்பெரிய சாத்தியப்படுத்தி இருக்க முடியாது சுரேஷ் கோபின்னு சொல்றீங்க. ஆனா அங்க பிரிஞ்சு நின்னது அப்படிங்கிறது ஒரு பின்னடைவா அப்படிங்கிறது அது காங்கிரஸ்காரர்களுடைய பிரச்சனை. அது ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிரதான கட்சி என்னன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்ல தான் இருக்கிறோம். அப்போ வந்து காங்கிரஸ்க்கு வந்து அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கேருந்து வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து வருவதற்கான 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். எனவே என்ன பண்றாங்கன்னா ராகுல் வந்து திருப்பி வயநாட்டில் நிற்க வைக்கிறாங்க. இப்போ வயநாட்டில் நிறுத்தி வைக்கும்போதுன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் நடத்தி பிஜேபி எதிர்நிலையை உருவாக்கி இருக்கும். காங்கிரஸ் கட்சியும் அதே இருக்குது. அப்போ அங்கே ஃபைட் பண்ணும்போதுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுங்களேன், காங்கிரஸ் தான் வரப்போகுது. அப்போ வரப்போனா நான் ஏன் சிபிஎம் காருக்கு ஓட்டு போட்டு காங்கிரஸ்கார சப்போர்ட் பண்ண சொல்லணும், நான் ஏன் சுற்றி மூக்க தொடரணும், நேராக மூக்க தொடரன்னு சொல்லிட்டு நீட்டாக காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போனாங்க. காங்கிரஸ் கட்சி ரொம்ப கிளவராக என்ன பண்ணுறான்னு சொன்னால் வந்து ராகுலுக்கு வந்து எல்லா இடத்துலையும் நல்ல பிரச்சாரம் பண்ணாலும் கேரளாவில் வந்து என்ன கேட்டார்னா ஏன் வந்து இன்னும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணிட்டார், பல முதலமைச்சரை கைது பண்ணக்கூடிய மோடி வந்து ஏன் வந்து பினராயி விஜயனை கைது பண்ணலன்னு கேட்டார். இந்த வார்த்தையை வந்து அவர் போய் அங்கே பேசினார். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நாடாளுமன்றத்தில் வந்து கம்யூனிஸ்டுகளுடைய உறுப்பினர் எண்ணிக்கை வரக்கூடாது என்பதுக்கு ஒரு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு, கார்பரேட் அஜெண்டா இருக்கு. நீங்க வந்து சிபிஎம் வந்து பர்டிகுலர்லி லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து பார்லிமெண்ட் போகக்கூடாது. நீங்க தெருவில் பாருங்க, டெல்லியில இருந்து கன்னியாகுமரி ரோட்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கொடி வச்சு போராட்டு இருப்பான். எவனுக்காவது பிரச்சனை ஏதாவது பிரச்சனை போய் ரோட்ல போய் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் போய் நின்றுட்டு இருப்பான். ஆனா வாக்கில் வரும்போது எம்எல்ஏ எம்பியும் ஜெயிக்கவே முடியாது. என்னடா இவ்வளோ போராட்டம் பண்றீங்க, நீங்க எம்எல்ஏ ஆக மாட்டீங்க எம்பி ஆக மாட்டேன்னா எம்எல்ஏ எம்பி ஆகிற கேம் வந்து வேற கேமா இருக்கு. அந்த கேம்ல வந்து என்னன்னா கார்பரேட் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. நாங்க ஜெயிச்சுட்டு போனா பார்லிமெண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அனுபவிச்சிட்டான். ஏன்னா வந்து மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது கம்யூனிஸ்டுகள் பின்னாடி இருந்து போட்டு நச்சரிச்சோம், 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வானோம், தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வானோம். இப்படி நாங்கள் வந்து எங்க கிட்ட ஒரு 60-70 எம்பி இருந்தா அந்த ஒரு கூட்டணி கவர்மெண்ட்டை வந்து மக்கள் பக்கம் நிறுத்தி வைப்போம். அப்போ கார்பரேட்டுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் உருவாகும். அப்போ அந்த ப்ரெஷர் வந்து யார் கொடுக்குறா? கம்யூனிஸ்ட்ல 5 பேர் 6 பேர்னாலும் அவங்க அஜெண்டாவை செட் பண்ணுவாங்க, மக்கள் பக்கம் போய் நிற்பாங்க. ஆனால் அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இப்போ காங்கிரஸ் வந்தோட அவங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்க போகிறது, கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். எனவே வந்து என்னன்னா அந்த ஒரு அஜெண்டா வந்து அவங்களுக்கு இருந்தது. அதை கேரளாவில் வந்து காங்கிரஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அதை நாங்கள் வந்து அனுபவிச்சிருக்கோம். இப்போ இடதுசாரிகள் டபுள் டிஜிட் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்திருக்கு. இதுக்கு காங்கிரஸும் காரணம், பாஜகவும் காரணம் அப்படிங்கிறது தான் உங்களோட வாதமா? அதாவது வந்து டபுள் டிஜிட் வராதுக்கான காரணம்னா கேரளாவுக்கு நாங்கள் சொன்னோம் அந்த இடத்துல. குறிப்பாக வந்து நாடாளுமன்ற தேர்தலில், குறிப்பாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து கம்யூனிஸ்டுகளால் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவே முடியல. வெற்றி பெற முடியாதுக்கான காரணம் என்னன்றது பல காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் ராஜஸ்தானில் இப்போது எங்கள் கேண்டிடேட் வந்து லீடு எடுத்துகிட்டே இருக்கார். இப்போ நான் உங்கள் இன்டர்வியூக்கு வரணும்னு பார்க்கும்போதுனா அமர் ராம் ஒரு மிகப்பெரிய தலைவர். ராஜஸ்தானில் வந்து பார்த்தோம்னா தண்ணி பிரச்சனை, விவசாய பிரச்சனைக்கு பெரிய போராட்டம் நடத்தினவர். இதே அமர் ராம் வந்து நான் சொன்னால் சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, இப்போ போன 5 மாநில தேர்தலில் நீ வந்து இந்த நபருக்கு மட்டும் சீட்டு கொடுக்குறான். காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை போகும்போது இவருக்கு நீங்கள் வந்து எம்எல்ஏ கொடுக்கணும், நான் யாரை நிறுத்தணும்னு சொல்றது காங்கிரஸ்க்கு வந்து பேசணும், போயா உங்க கூட நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதிகமாக என்ன வந்து ராஜஸ்தானில் வந்து அந்த அசம்பிளி எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் தோத்துச்சு. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அமர் ராம் வந்து லீடில் இருக்கார் இப்போ வரைக்கும் எலெக்ஷன். ஸோ ராஜஸ்தானில் நின்று ஒருத்தரை கொண்டு வரோம். பீகாரில் ஒரு 5 சீட்டில் வந்து இடதுசாரிகள் நின்னோம். இப்போ எம்எல்ஏ ஐஎம் நின்று இருக்கும். சில இடங்களில் மகாராஷ்டிரா சீட்டே கொடுக்கல. இப்போ வந்து பாவிங்க என்ன பண்ணனா, எங்களோட உழைப்பை மட்டும் வாங்கிக்கிறாங்க, எங்களுக்கு சீட்டே கொடுக்க மாட்டோம் கூட்டணி கட்சியில். நாங்கள் நினைக்கிறோம் கொள்கை ரீதியாக முடிவு எடுக்கிறோம், பிஜேபியை தோற்கடிக்கிறோம். தோற்கடிக்கிறது என்பது தேர்தல் முறையில் தோற்கடிப்போம்னு சொல்லிட்டு அந்த வகையில் பண்ணுறோம். ரெண்டாவது, கம்யூனிஸ்டுகளோட வேலையை வந்து வெறும் வந்து சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கையில் மட்டும் வந்து நீங்கள் வந்து மதிப்பளிக்கவே முடியாது. ஏன்னா இப்போது நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எந்த கட்சியெல்லாம் பாருங்கள் வந்து என்னன்னா எத்தனை பேர் வந்து போராட்டம் பண்ணி கட்சியில் எம்பியாக நிற்கிறேன் போய் பாருங்க பார்ப்போம். எந்த கட்சியாக இருக்கலாம், எவ்வளோ பேர் வந்து மக்கள் எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போயிருப்பாரு, எவ்வளோ அடி வாங்கியிருப்பார், சரி மக்களுக்காக என்ன சேவை பண்ணிருக்க பட்டியலிட சொல்ல பார்ப்போம். இது என்ன ஒரு பிஸ்னஸ் மாதிரி வச்சிருக்காங்க பாலிடிக்ஸை பல பேர். நான் வந்து இப்படி பண்ணி எப்படி மேக்கப் பண்ணி அரசியல் ஜெயிக்க முடியும் பார்ப்பான். எங்களுக்கு மேக்கப் பண்ணி அரசியல் ஜெயிக்க முடியும். நாங்கள் நினைக்கிறோம் மக்கள் களத்தில் இன்னும் போராடுறோம், இயக்கம் நடத்துகிறோம். ஆனால் வந்து என்னன்னா அது வந்து வாக்கரசியலுக்காக வரும்போது என்னன்னா இது இந்த தேர்தல் முறையை வேற இடத்துல போய் நிற்குது. நீங்க தேர்தல் முறையில எனக்கு தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய பணத்தை வச்சு என்னால தேர்தலில் வந்து சந்திக்கிறது என்கிட்ட பணம் இல்லை. ஆனா தேர்தல் கமிஷன் கொடுத்து தாண்டி எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் வச்சு எலெக்ஷன் செய்யணும், இது ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு தேர்தல் முறை. எனவே தேர்தல் முறையில் வந்து கம்யூனிஸ்டுகளால் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த முறையே நானா தான் ஜனநாயகப்படுத்தணும்னு சொல்றோம். அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம், சரி நான் ஜெயிக்கலையா, இப்போ வந்து முதல் என்னது பிஜேபியுடைய அந்த பிரிவினைவாத அரசியலை வந்து தடுத்து நிறுத்தணும். இப்போ அந்த ஐடியா ஆஃப் இந்தியா வந்து சிதைக்க பார்க்குறாங்க, அதை தடுக்கணும். அப்போ அதுக்கான கூட்டணி இடம் போயிருக்கும். எனவே என்ன பொறுத்து நான் நினைக்கிறேன்னா இந்த எலெக்ஷனை வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். பிஜேபி வந்து அக்ரெசிவா நிறுத்தி வச்சாச்சு, கத்தாத நில்றான்னு. மோடியே வந்து ஒரு ரவுண்ட்ல வந்து பின்னாடி போயிட்டார். அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் 10 வருஷம் இருந்தவர். நான் தானே பெரிய ஆள், அவர் கடவுளே அமிச்சார், கடவுளை அமிச்சா நீ தள்ளி நில்றான் 8 மணி சாத்தானேன்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு ரவுண்டு பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க. அப்ப இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ராமரை வச்சு நான் வந்து ஊபியில் வந்து ஜெயிச்சிருன்றான். ராமர் வச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கடவுளை ஒன்றும் காப்பாற்ற முடியாது போடான்னு சொல்லி தள்ளி வச்சோம்மா. அப்ப இது என்ன அடுத்தது, பீப்புள் தான் முன்னாடி. கிட்டத்தட்ட நீங்க வந்து இப்போ நீங்க எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு தொகுதி எஸ்சி தொகுதியில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தொகுதியில் வந்து பாஜக வந்து பின்னடைக்கு போயிருக்கு. லீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா கூட்டணி போயிருக்கு. நீங்க தொகுதி வைஸ் இட வைஸ் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்தா இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு ஆபத்து, சோசியல் ஜஸ்டிஸ் பாதிக்கப்படும், இவனுக்கு வந்து உயர் சாதி சிந்தனை, மனுவாதி சிந்தனை திணிப்பானுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசி 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 போராட்டம் பண்ணி இயக்கம் பண்ணி நடத்தினோம்னா கீழே போய் இறங்கிருக்கு. ஸோ அந்த இறங்குனது என்னன்னா தனிப்பெரும் அப்படின்னு போக முடியாதுன்றத தள்ளி வச்சிருக்கோம். 2 சந்திரபாபுல ஜெயிச்சுக்கிறாங்க இப்போ, சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும். அவங்களோட கால கையை பூச்சி தான் நீ வந்து ஆட்சி நடத்தணும்னு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து 100-150 பேர் உள்ள போறாங்க இந்தியா கூட்டணிக்காரங்க. என்ன மெஜாரிட்டி போகும் வச்சு உரின்னு உரிப்பாங்க பார்லிமெண்ட்ல. பார்லிமெண்ட் என்பது என்னன்னா ஜனநாயகத்துடைய போர்க்களமா மாறும். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இது நம்ம பேசிட்டு இருந்தபோது சுரேஷ் கோபி அவரோட தனிப்பட்ட கரிஷ்மா வச்சுதான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். நம்ம எப்பவும் தெற்கு அப்படிங்கிறது முற்போக்கான மாநிலங்கள், முன்னேறி வந்துட்டோம் அப்படின்லாம் பேசிட்டு இருப்போம். இப்போ இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லீடு கிடைச்சிருக்கு பிஜேபிக்கு. ஏன்னா யூபியில் இந்தியா கூட்டணி 40 இடங்களுக்கு மேலே முன்னிலையில் இருக்குது, ராஜஸ்தானில் 10 இடங்களுக்கு மேலே முன்னிலையில் இருக்குது. அவங்க மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டாலும் அதிக இடங்களில் இந்தியா கூட்டணி தான் முன்னிலையில் இருக்குது. அங்கே கோட்டை விட்டதெல்லாம் இப்போ இங்கே ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் தான் ஒரு மாதிரி பேக் எடுத்திருக்காங்க என்டிஏ கூட்டணி. தெற்குக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி வந்துக்கிட்டு இருக்காங்களா, வடக்கில் விட்டதை இங்கே பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது? அதாவது இது வந்து எப்படின்னா வந்து ஒரு எலெக்ஷனாக வந்து இப்போ ஒரு மீடியா பர்சனை இங்கே பார்க்கும்போது என்னன்னா
ஸோ அங்கே மைனஸ் ஆச்சு, இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி பார்க்கலாம். பட் நான் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியா போன்ற ஒரு நாட்டில் வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம், ஒரு சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், ஒரு சமூக சீர்திருத்தத்திற்கும் பாரம்பரியம் வந்து நம்ம இருக்கிறோம். ஏதோ இன்னைக்கு இருக்கக்கூடியதுல நான் தான் சொந்த கொண்டாட முடியாது. ஒரு 200-300 நீங்கள் சங்க இலக்கிய சங்க லிட்ரேச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் என்ன வேத மறுப்பு இங்கே இருக்குது. இங்கே வந்து மானுட அறம் சார்ந்த வாழ்வில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் என்ன, திருவள்ளுவர் யாக்காவாரன் நாக்காக்கன்னார். அப்படின்னா என்ன, இதுக்கான ஒரு கல்ச்சுரல் ரூட் இந்த நிலப்பரப்புக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரூட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி இங்கே வரும்போது என்ன பண்ணுறான்னு சொன்னால் வந்து இங்கே வந்து ஒரு பிராமணிக்கல் ஹையராக இருக்குது, பிராமணத்தையும் எதிர்ப்பு இருக்குது, வந்து நான் பிராமின் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. இப்போ இவன் என்ன பண்ணுறான், பிஜேபி என்ன பண்ணுறான், ஸ்ட்ராட்டஜியை மாட்டுறான். பிராமின் நம்ம போய் நின்னா இவன் வந்து பிராமின் ஐடியாலஜிக்கு நிற்கிறது, மனுவாதம் பேசுறது தட்டுறான்னு சொல்லிட்டோம்னா இந்துன்ற ஃபோல்டருக்குள்ளே வந்து தேர்தல் சந்திக்கிறதுன்னு அவங்க ஒரு கவரப்புக்குள்ளே பிஜேபி உள்ள நுழைறாங்க. அந்த கவரப்புக்குள்ளே வரமா என்ன பண்ணுறோன்னா சாதிகளை அணி தட்டுறாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் போயிட்டு இந்தந்த சாதி நம்ம பக்கம் பண்ணணும், சப்காஸ்ட் மொபிலைசேஷனு, உட்பிரிவு சாதிகளை அணி திரட்டுவது, இந்த ஏற்பாடை வந்து பிஜேபி இங்கே பண்ணுது. இந்தியா நாட்டில்னா ஒரு சாதிய சமூகம் தானே இது. நீங்கள் எல்லாரும் நீ எந்த ஆளுங்க கேட்டு டக்குன்னு ஜாதி சொல்லிடுறான். நீ எந்த ஆள் தானே கேட்டேன்னா நீ எந்த உடனே சாதி பெருமிதமும் இதுவும் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இவன் என்ன பண்ணுறான், அந்த சாதி காஸ்ட் ஐடென்டிட்டியை வந்து பிஜேபி வந்து பயன்படுத்துறாங்க. ஒரு சப்காஸ்ட், தலித்துக்குள்ள சப்காஸ்டுக்குள்ள ஒரு போலரைஸ் பண்ண முடியுமா, பிசிக்குள்ள எப்படி போலரைஸ் பண்ண முடியும் அப்படின்ற வேலையை வந்தோம்னா பாஜக வந்து முன்னிலை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதிய பிடிப்பு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் சாதி ரீதியாக அணித்திருந்த பிஜேபி இருக்கு சக்ஸஸ் கிடையாது, பெரிய சக்ஸஸ் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த மண்ணில் எது விளையுமோ அது விளைஞ்சுதான் தீரும். இங்கே வந்து இங்கே அந்த சாதிய சமூகமாக தானே இருக்கும், அதை அவங்க போட்டு பார்க்குறாங்க. அதில் ஒரு சில விஷயம் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா அவங்க தனியாக வரல, ஒருத்தனை அழிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அதிமுக அழிச்சு எடுக்கிறாங்க, அங்கே சந்திரபாபு நாயுடு பின்னாடி வேதாளம் ஏறிட்டு இங்கே போய் போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மெத்தடை உருவாக்குறாங்க. அந்த மெத்தடுக்கான ஒரு இதுதானே கண்டி அவங்க இன்ட்ரோட் வந்துட்டான்றதை நான் வந்து அப்படி பார்க்க முடியாது. பட் இதை வந்து குறைச்சும் மதிப்பிட முடியாது. பிஜேபியோட விஷயத்தை வந்து என்ன, நான் உங்கள் முந்தின கேள்வி பதில் சொன்ன போனா, பிஜேபி என்னதான் நீ பண்ணாலும் கிட்டத்தட்ட யங்ஸ்டர்ஸ் நீங்கள் வந்து ஓட்டு என்னோட ஒரு ஜென்ரலாக நான் பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா 18 to 25 பற்றில இந்த ஏஜ் குரூப் வந்து பிஜேபி பக்கம் இல்லை. இது வந்து ஒரு ஜனநாயகத்தை விரும்புகிற ஏஜ் குரூப்பாக இருக்குது. 2K கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, 1995-98 பிறந்து வளர்ந்த அந்த குரூப் இருக்கு. இந்த ஏஜ் குரூப் வந்து என்னன்னா ஒரு வெளிப்படைத்தன்மையை பார்க்குறாங்க. இஷ்யூவா பேசுறா, நேர்மையா பேசுங்க, நான் ஓட்டு போடுறேன் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த செக்ஷன் வந்து மோடியினுடைய மாய வித்தையை வந்து விரும்பல. ஒரு சின்ன வயசுல பசங்க ஏன்பா மதத்தை வச்சு வெட்டினா விரும்புவானா, ஒரு பொண்ணோ பையனோ யங்ஸ்டர்ஸ் வந்து அவன் லவ் பண்ற ஏஜ்ல பொண்ணு பிடிக்கும், எந்த மதமா இருந்தா எந்த ஜாதியா இருந்தா அவன் காதலிப்போ அன்பு செலுத்தக்கூடிய வயது தான் வந்து இந்த ஏஜ். ஸோ இந்த ஏஜ் குரூப் வந்து என்னன்னா பிஜேபியோடைய இந்த பிரிவினவாத சாதி வெறி பிடிச்ச அரசியலுக்கு பின்னாடி நிக்கல. இதுதான் நமக்கு நம்பிக்கை. அது சவுத்ல இருந்து நார்த் வரைக்கும். ஸோ நான் வந்து அப்படி இருக்கும்போது இந்த செக்ஷனை இந்த வயது குரூப் ஆட்கள் வந்து எப்படி வந்து என்னன்னா பாஜகவுடைய RSSனுடைய பிரிவினைவாத அரசியலுக்கு எதிராக நிற்க வச்சு ஒரு ஜனநாயக அரசியல் பின்னாடி நகர்த்துவதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றதான் நம்முடைய கடமையா இருக்கு நான் பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ வந்து சரத்பவார் வந்து பேசிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. சந்திரபாபு நாயுடுவோட, நிதிஷ்குமாரோட, நவீன் பட்நாயக்கோடலாம் பேசினதா தகவல் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? கட்டாயம் பேசணும் சரத்பவர். ஏன்னா இப்போ சரத்பவர் பேச வேண்டியிருக்கு. சரத்பவர் வந்து இந்த மாதிரி பேசணும் நானும் மீடியாவில் பார்த்தேன். நான் இவங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா நீங்கள் வந்து நாயுடுவோ நிதிஷோ இந்த குரூப்பை பேசி முடிந்த அளவுக்கு நீங்கள்லாம் வந்து இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கலாம். பார்ப்போம், அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்ன இந்த பிகைண்ட் கேமராவுக்கு பின்னாடி என்ன நமக்கு தெரியாது இல்லையா. நேரில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவோம், பின்னாடி பேசுகிற என்ன பேசுகிறாரு, எந்த வச்சு பேசுகிறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்க உறுதியாக சொன்னோம், மோடியை வந்து அவருடைய அக்ரஸிவ் வந்து இல்லையா நிறுத்துன்னு வச்சோம். மோடி அமித்ஷா கும்பல் வந்து ஏறி அடிக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அதை வந்து தடுத்து நிறுத்தியாச்சு. ஊப்பிலே வந்து ஓட விட்டுருக்கோம். இப்போதைக்கு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வந்து ஹரியானா பாருங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தானில் பாருங்க, இங்கெல்லாம் வந்து என்னன்னா பெரிய அளவுக்கு வந்து ஒரு சேஞ்ச் உருவாக்கிருப்பாரு. அதே மாதிரி அவங்க மிகப்பெரிய பணபலத்தோடு வந்தாங்க. எலக்ட்ரல் பாண்ட்ல எவ்வளோ பணம் வாங்கினாலும் நமக்கு தெரியும். ஸோ இதை நம்மளால வந்து தடுத்து முடிச்சிருக்கு. இப்போ ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சுன்னா சிபிஎம்மோட ஆதரவு அந்த பிரதமர் வேட்பாளராக யார் இருப்பார், பிரதமராக யாரை முன்னிறுத்த நீங்க? இதெல்லாம் நம்ம லெவலில் பேசுறதுல பெரிய லெவலில் பேசுறது அவங்க பேசி அந்த கூட்டணி அந்த மாதிரி இதில் வந்து முடிவு பண்ணட்டும். ஒன்றும் உறுதியாக சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவில் வந்து பணம்னு சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. நம்மளுடைய பொருளாதார இது போனோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் போடணும், வெல்த் டேக்ஸ் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் கட்சி
தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம். இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸ்னா வாரிசு உரிமை வரி, வெல்த் டாக்ஸ்னா செல்வ வரி. இந்த 2 வரியும் போடணும்னு சொன்னோம். இந்த வரிலாம் போட விடான்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க. சிம்பிளா செல்வ வரி என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 164 பேர், எவ்வளவு பேரு? 164. இந்த 164 நபர்கள் மேல வந்து என்னன்னா 2% செல்வ வரி போட்டோம்னா இந்தியாவோட ஜிடிபியில் 0.5% இந்தியா கிடைக்கும். ஜிடிபியில் 0.5%. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியா அரசாங்கமும் இந்தியாவில் இருக்க எல்லா மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய மருத்துவமனைகளில் செலவு இல்லையா, அந்த செலவு முழுக்க ஈடுகட்டிக்கலாம். 0.5%. எத்தனை பேர் மேல் வரி போட்டா? 164. எவ்வளவு வரி? 2% செல்வ வரி. இந்த 164 பேர் மேல வரியை போடுறான்னு பேர் லிஸ்ட் கொடுத்து கேட்போம் சிபிஎம். நீ பண்ணு. இந்த 164 மேல் வரி பறிப்பட்ட உங்களுக்கு எனக்கு கஷ்டமா? ஒன்றும் கிடையாது. இந்த நம்ம கண்ணில் நீங்க அந்த 164 நம்ம கண்ணோட பார்த்துக்க மாட்டோம். அந்த மாதிரி சொகுசுல இருக்கிறவனுங்க அது வெல்த் டேக்ஸ் போட சொல்லும். இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்னா வாரிசு உரிமை வரி. இப்போ உங்க அப்பா கிட்ட ஒரு 100 கோடி இருக்காது நினைக்கிறேன். நீங்க வர போறீங்க, ஒரு 100 கோடி ரூபா சொத்துன்னு நினைச்சீங்களேன். அவர் என்ன பண்றாரு, புள்ளன்றதுனால அப்படியே உங்களுக்கு 100 கோடி ரூபா சொத்து எழுதுவார். நீங்க நோவாம நோம்பு கும்புறீங்க. ஒரு அப்பாவுக்கு 100 கோடி ரூபா சொத்து இருக்கிற அப்பானுக்கு பிள்ளையா இருக்கிறதுனாலே 100 கோடி ரூபா சொத்து உங்களுக்கு வருது. நான் என்ன சொல்றோம், உனக்கு 100 கோடி ரூபா சொத்து உங்களுக்கு எழுதுனா அந்த சொத்துல வரி போடணுன்றோம். யாரெல்லாம் 100 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வந்து இன்னொரு வாரிசு கொடுக்குறாங்க. இப்போ இது வரணும் இல்லையா, நம்ம ஆளுறாரு இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி. அவன் பேர் என்னன்னா சட்டையை வாங்கி கொடுப்பான், பைக் வாங்கி கொடுப்பான். அவரு பேர் என்னன்னா பல ஷேரே வாங்கி கொடுத்தாரு. அவன் பிறக்கும் போதே குழந்தை வந்து கோடீஸ்வரன் ஆயிட்டான் அவன். இப்போ நாங்க என்ன சொல்றோம், அவன் குழந்தை வாரிசு உரிமை, அவனுக்கு வாரிசு உரிமை போடுறான்றோம். வாரிசு உரிமை போட்டு இந்தியாவுக்கு வரி சொல்லணும். இதெல்லாம் நாங்கள் புதுசாக சொல்றோம். ஜப்பான்ல பயன்படுத்துறோம், அமெரிக்காவில் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலும் பயன்படுத்துறோம். அதெல்லாம் இந்தியாவில் அமுல்படுத்துறாங்க. அமுல்படுத்தினா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற 99.99% மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களிடம் இருந்து வரி போட்டு அந்த வரி பணத்துல நாட்டை நடத்துங்கடான்னு சொல்லிட்டு நம்ம வந்து குரல் கொடுப்போம், போராடுவோம், மக்கள் அணி திரட்டும். ஆமா, இதேதான் வந்து சாம் பிட்ரோடா வந்து சாம் பிட்ரோடா சொன்ன டுபாகூர் ஸ்பீச். சாம் பிட்ரோடா சொன்னது வந்து என்னன்னா முன்னாடி சொன்னார். அப்புறம் வந்து சாம் பிட்ரோடா வந்து என்னன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சொன்னாரு. ஆனா அவரே அந்த ஸ்டாண்டில் நிக்கல. அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க. இவரு மோடி ஏறி அடிச்சோன்னு வாய மூட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம். அதான் அவர் எருமனோன்னு இவங்க பயந்துட்டாங்க. ஐயோ மோடி கன்ஃபியூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஸ்டில் நம்ம சொல்றோம் இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ். ஆனா ஒண்ணு நடந்தது, இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ் பத்தி ஐநாவில் வந்து ஒரு டிபேட் நடக்கும் போது இந்தியாவுடைய பிரதிநிதி அதை ஆதரிச்சு பேசியிருக்காரு. அந்த ஏன் பேசினான்னு தெரியல, ஆனா அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 240 அதுக்குள்ளதான் பிஜேபியோட அந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கைகள் இருந்துட்டு இருக்கு. பிஜேபிக்கு மட்டும் தனியா இவங்க நாடாளுமன்றத்துல போய் அவங்க நினைச்சதெல்லாம் இனிமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கு. எப்படி இருக்க போகுது இனிமே நாடாளுமன்ற கூட்டங்கள்? அதான் நாடாளுமன்ற கூட்டத்தோட வைப்ரன்ஸா இருக்கணும். பார்லிமெண்ட் வந்து நம்ம எத்தனை நாள் நடத்தணுமோ, இந்த பிஜேபி யாரும் பார்லிமெண்ட் ஒழுங்கா நடத்தல, எல்லாம் வந்து நடத்தணும். நம்ம வந்து நாடாளுமன்றமா நடத்தணும். அந்த எத்தனை நாள் நடத்தணுமோ 100 நாளுக்கு மேலே வந்து நாடாளுமன்ற கூட்டத்தை நடக்கணும். சட்டமன்றத்தில் பில் கொண்டு வரணும். பில் கொண்டு வந்தோம்னா எப்படின்னா, ஒரு சட்டம் கொண்டு வரணும். சட்டம் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவாங்க, கேபினெட்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கேபினெட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்ரூவல் பண்ணோன்னே லோக்சபாவுக்கும் ராஜ்யசபா கொண்டு வந்து 2 அவையும் கேள்வி கேட்பாங்க. அப்போ கேள்வி கேட்கும்போது லோக்சபாவில் இருக்கிற எம்பிஸ்லாம் இல்லைங்க எங்களுக்கு டிசன் இருக்குதுங்க, ராஜ்யசபா டிசன் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகணும்னா ஸ்டாண்டிங் கமிட்டியில் என்னன்னா அது தனியாக உட்காந்து பேசுது. ஒரு 10 எல்லா கட்சியோட எம்பியும் இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியில் அமெண்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அமெண்ட்மெண்ட் கொடுத்து திருத்தி அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு வரும். அங்கே டிபேட் நடக்கும். அங்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். இதுதான் ஒரு மசோதா பாஸ் பண்ணுறது. ஆனால் பிஜேபிக்காரர் என்ன பண்ணால் எங்கேயும் பேசுறது கிடையாது. நீட்டாக பார்லிமெண்ட்ல வச்சு அப்படியே பாஸ் பண்ணிட்டே போறாங்க. அப்போ நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறையே காலி பண்ணாங்க பிஜேபி இந்த 10 வருஷத்துல. இப்போ அது பண்ண முடியாது. அந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்குள்ள நின்று பதில் சொல்ல வைக்க முடியும். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி கிடையாது. அவங்க வந்து ஒரு ஃபாசிஸ்ட் கேரக்டர் உள்ள கட்சி. எனவே அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுப்பான்னு நம்ம பார்க்கணும். இப்போ இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க எந்த ஆயுதத்தை ஏந்துகிறாங்களோ அந்த ஆயுதத்தை தான் வந்து எதிர்கட்சியில் ஏந்துவார்கள். நிறைய கருத்துக்கள் வந்து சொன்னீங்க. தொடர்ந்து வந்து நம்ம விகடனோட இணைந்திருங்கள், நிறைய பேசுவோம். இதே மாதிரி நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வந்து பேச போறாங்க. மிக்க நன்றி சார். நன்றி. குறைந்த கட்டணம், முழுமையான வழிகாட்டுதல். டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை, OMR. தற்போது இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ் மற்றும் பிசினஸ் கோர்ஸ்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.